மனுஷங்களா இருந்தாலும் சரி, மிஷினா இருந்தாலும் சரி, நம்ம வந்து அதுக்குரிய மரியாதையும் அதற்குரிய அந்த விஷயத்தையும் நம்ம செஞ்சா மட்டும்தான் அவங்க நமக்கு திரும்ப எல்லாமே செய்வாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் நமக்கு சொன்னது அதுதான். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் நமக்கு திருப்பி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லா சுத்தம் பண்ணிட்டேன் சுத்தம் பண்ணிட்டேன்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இல்லையா. அப்புறமா பார்த்தா வாஷிங் மிஷினை பார்த்தேன். அந்த ஓரத்துல அவ்வளோ அழுக்கு இருந்தது. இதை வந்து கிளீன் பண்றதுக்கு நிறைய பவுடர் இந்த மாதிரிலாம் லிக்விட்லாம் விற்கிது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தெரிஞ்சது கிருமி நாசினி அப்படின்னா அது மஞ்சள் தான். மஞ்சள் கல்லுப்பு வந்து போட்டு நம்ம வந்து வீடை வந்து நல்லா வந்து சுத்தம் பண்ணோம்னா நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம வாஷிங் மிஷினுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து போகிறனால அங்க வந்து அழுக்கு வந்து சேராது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓரத்துல அவ்வளோ கரை இருந்துச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வீடு கிளீன் பண்ற வியாழக்கிழமை நாள்ல நான் வந்து முதல்ல நான் பண்ண விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து நல்லா கிளீன் பண்ணேன். கல்லுப்பு அதே மாதிரி மஞ்சள் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து எப்படி வந்து ஒரு பாத்திரம் வந்து கழுவுமோ அந்த மாதிரி வந்து நான் வந்து கழுவிட்டு இருந்தேன். நீங்க எப்படி கழுவுங்க, இதுக்கு வந்து ஏதாவது லிக்விட் வந்து இருக்கா அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து அதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தது கிடையாது, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து மிஷின் ஆன் பண்ணிட்டு குயிக் வாஷ்லாம் நான் வந்து வச்சுட்டு நான் வந்து தண்ணியெலாம் நல்லா போட விட்டு இது பண்ணேன். நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து துணியை வந்து போட்டேன். இப்போ நல்லா ஓஸ்ல வந்து தண்ணி அந்த சுத்தி இருக்க கார்னர் எல்லா அழுக்குமே வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சு. எனக்கும் வந்து பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏதோ ஒரு அழுக்கு மேலேயே அழுக்க போட்டு போட்டு நம்ம துவைக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருந்துச்சு. அது வந்து எனக்கு இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிலீஃப் ஆச்சு. மைண்டும் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஃப் ஆச்சு. அது மாதிரிதான் நம்ம மனசு வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்யற வேலையை பொறுத்து நம்ம மனசும் ரொம்ப வந்து சந்தோஷப்படும், அதே மாதிரி வருத்தமும் படும். நம்ம வந்து நல்லது பண்ணி நல்லா பாசிட்டிவா எல்லா விஷயமும் பண்ணோமா மனசு வந்து ரிலீஃபா இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடு ரொம்ப அழுக்கா வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ணாம ரொம்ப சோம்பலா இருந்தா மனசும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதனால நம்ம எப்பவுமே நம்மள பிரிஸ்காவும் ஆக்டிவாவும் சுறுசுறுப்பாகவும் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம பிஸியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கும்.